ரீசெண்டா ஒரு பேய் படம் ஒண்ணு பார்த்தேங்க கைஸ். அது பேய் படம்னு நான் சொல்ல முடியாது. ரெஸ்கியூமா? கண்டிப்பா நம்ம பார்த்தே தெரிய வேண்டிய படம் கைஸ். இதுல என்ன ஒரு கதைன்னா, ஒரு குழந்தை ஒண்ணு பிறக்குது. குழந்தைக்கு முடியாம போயிருது. அது மூத்த வாரிசு ஃபுல்லா எல்லாமே இறந்துறாங்க. இது எதனால நடக்குதுன்னா, ஒரு ஒரு டீம் ஒண்ணு இருக்கு. அவங்க என்னதுன்னா, ஒரு பெரிய சடங்குலாம் பண்ணி, ஏற்கனவே இறந்த நம்ம முன்னோர்கள எடுத்து அத ப்ராப்பரா அடக்கம் பண்ணி, மறுபடியும் அவங்கள எரிக்கணுமா, இல்ல புதைக்கணுமா அப்படின்னு சொல்லி அப்படி பண்ற ஒரு கேங்கு. அந்த கேங்ல அப்படி பண்ணும்போது, தெரியாம வேற ஒரு பணத்த எடுத்துறாங்க. பணத்த எடுத்து கடைசியில பார்த்தா, அந்த இடத்துலயே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பணங்கள் வந்துச்சு. நம்ம ஏற்கனவே இறந்த பாட்டி, தாத்தாவ எடுப்பாங்கன்னு பார்த்தா, மீதி வேற ஒரு பணத்த எடுத்து, கடைசியில பார்த்தா நமக்கே ஒரு பெரிய பிரச்சனைய கிளப்பி விட்டாங்க. சொல்லிட்டு அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாத்தையும் அந்த பேய், அந்த வேற ஒரு பேய் பழி வாங்குது காய்ஸ். இதனால கடைசியில என்னென்ன விளைவு வந்துச்சு? கடைசியில இதுக்கெல்லாம் முடிவு கட்டுனானுங்களா இல்லையா? இதாங்க கைஸ் படம். படம் பார்க்கறதுக்கு நமக்கே செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு கைஸ். எந்த ஒரு இடத்துல நம்ம போர் அடிக்கவே கிடையாது. செம்ம சஸ்பென்ஸ் த்ரில்லரா இருக்குங்க கைஸ். கண்டிப்பா நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் கைஸ். படம் செம்ம இன்ட்ரஸ்டிங்காவும், செம்ம எங்கேஜிங்காவும் இருந்துச்சு. நம்ம ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம் கைஸ். இது எந்த அடல்ட் சீனும் கிடையாது. ஹாரர் த்ரில்லர் பார்க்குற எல்லாருக்கும் இது கண்டிப்பா பிடிக்கும் கைஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.